ஓகே, ஓவர்வியூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கோர்ஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் தியரி விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ப்ராக்டிக்கலாக தான் செஞ்சு காட்ட போறேன். பட் எடுத்தோடனே ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது. புரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால கொஞ்சமாச்சு இந்த மாதிரி ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் தியரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைவசி பற்றி பார்த்துடலாம். ப்ரைவசினா என்ன அப்படின்ற இந்த எக்ஸாக்ட் மீனிங்கை கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக போக முடியும். ப்ரைவசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரைவசி அப்படின்றது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ஐடி வந்து விசிபிளா இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனா நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து விசிபிளா இருக்காது. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. பேங்க் இருக்கு. பேங்க் லாக்கர்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருளை நீங்க அந்த பேங்க் லாக்கர்ல போய் அதாவது பேங்க்ல போய் போட்டு வச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க அந்த பொருளை பார்க்க போறீங்க. அப்போ நீங்க எந்த வழியா போவீங்க அப்படின்னா, ரோடு வழியா தான் போய் ஆகணும். ரோடு வழியா போய் இறங்கி பேங்க் வாசல் வழியா உள்ள என்ட்ராகணும். அப்போ நீங்க கார்ல வரலாம், இல்ல நடந்து வரலாம், பைக்ல வரலாம். ஸோ உங்களை யார் வேணா பார்க்கலாம். உங்க ஐடி விசிபிளா இருக்கும். பேங்க் வாசல் வழியா தான் நீங்க பேங்க்குள்ள போவீங்க. அப்பயும் உங்களை யார் வேணா பார்க்கலாம். அப்போ உங்க ஃபேஸோ இல்ல நீங்க போட்டிருக்க திங்ஸோ எல்லாமே விசிபிளா இருக்கும். ஸோ நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். கடைசியா நீங்க என்ன பண்ண போறீங்க, லாக்கருக்கு போறீங்க உங்க பொருளை எடுக்க. நீங்க லாக்கர் ரூம்குள்ள போகும்போது உங்க கூட யாருமே வரமாட்டாங்க. தனி ரூமா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டோ இல்ல உங்களுக்குன்னு ஒரு பூட்டு சாவியோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்க பாட்டுக்கு லாக்கர் ரூம் போவீங்க. உங்களுக்கு தேவையான அந்த சீக்ரெட் பொருளோ நகையோ பணமோ டாக்குமெண்ட்டோ உள்ள நீங்க எதுனாலும் வச்சிருப்பீங்க. ஆனா எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் பிரைவசி. நீங்க யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலா நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த விஷயத்த பாக்குறீங்க, எதை மறைச்சு வச்சிருக்கீங்க, இல்ல எந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் பிரைவசி. பிரைவசி வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா பிரைவசி இல்லை அப்படின்னா எதுவுமே சேஃப் கிடையாது இன்டர்நெட்ல. அதாவது என்ன சொல்றது, இப்போ நீங்க வந்து கூகுள் டிரைவ் இல்லை ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், டிரைவ்ல நீங்க முக்கியமான ஃபைல் வச்சிருப்பீங்க, எதுனாலும் வச்சிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். எல்லாருக்கும் இன்டர்நெட்ல இருக்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி? நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இமெயில் ஐடி இருக்கு. இமெயில் ஐடி யாருக்கு வேணா தெரியலாம். ஆனா பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். பாஸ்வேர்டு கரெக்டா என்டர் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன மெயில் அனுப்பியிருக்கீங்க, என்ன மாதிரி மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். ஸோ இந்த மாதிரி பிரைவசி எல்லா இதுலயுமே யூஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணாட்டி என்ன ஆயிரும், நம்ம ஃபைனலா போய் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன பண்றோம், எந்த வெப்சைட்டுக்கு போறோம், இல்ல பேங்க் வெப்சைட்டுக்கு போறோமா, அங்க போய் நம்ம என்ன பாஸ்வேர்ட் அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் என்ன ஆகணும், அதெல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டி. அது வந்து மற்றவங்களுக்கு விசிபிளா இருக்கக்கூடாது. அப்படி விசிபிளா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நம்ம டைப் பண்ற பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அக்கௌண்ட்ல இருக்க மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலதான் பிரைவசி ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்ம மோஸ்ட்லி பிரைவசியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரைவசி இல்லாட்டி அப்படின்னா நம்ம நிறைய எந்த விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ பிரைவசியோட மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி அதுக்குன்னு யூஸ் பண்ற ப்ரௌசர், அதுக்குன்னு யூஸ் பண்ற ஓஎஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணும்போது அதோட ப்ராக்டிக்கலான விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ பிரைவசினா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.